சென்னை முத்தையால்பேட்டை ஏடிஎம்மில் மின்சாரம் தாக்கி வடமாநில இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். சென்னை முத்தையால்பேட்டை ஏடிஎம்மில் மின்சாரம் தாக்கி வடமாநில இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ஐசிஐசிஐ வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்ற போது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் மீது மின்சாரம் பாய்ந்திருக்கிறது. இதன் காரணமாக அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் பாதுகாப்பு கருதி அதீத காற்று வீசக்கூடும் பகுதியாக கணிக்கப்பட்ட பகுதிகள் ஏற்கனவே மின்சார துண்டிப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அத்தியாவசிய தேவையாக பார்க்கப்படக்கூடிய ஏடிஎம்களில் வழக்கம் போல் மின்சார இணைப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அங்கு யூபிஎஸும் இருக்கின்றது. எனவே இந்த இரண்டு மின் சாதன பொருட்கள் தொடர்ச்சியாக இயங்குவதற்கு ஏதுவாக மின் இணைப்பும் யூபிஎஸ் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஐசிஐசிஐ வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்ற உத்தரப்பிரதேச இளைஞர் ஒருவர் தற்போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவத்தை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உயிரிழப்பிற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக தற்போது தடயவியல் துறையினர் அங்கு சோதனை மேற்கொண்டு அந்த உயிரிழப்புக்கான காரணத்தை கண்டறிய இருக்கின்றனர். அதே நிலையில் பாதுகாப்பாக மக்கள் அதிக அளவுக்கு பயன்படுத்த வேண்டிய கூடிய அந்த ஏடிஎம்மில் மின்சாரம் கசிந்தது எப்படி என்பது தொடர்பாகவும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது தொடர்ந்து அடுத்ததாக இன்னொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடற்கரை வேளச்சேரி இடையே இயக்கப்படக்கூடிய பறக்கும் ரயில் சேவையானது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பறக்கும் ரயில் சேவை முழுவதுமாக ஒரு பாலத்தின் மீது இயக்கப்படக்கூடிய ரயில் சேவை. எனவே தொடர்ச்சியாக தரைக்காற்றுடைய வேகம் என்பது 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் எட்டக்கூடும் என்று ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் காரணமாக இந்த பறக்கும் ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. கடற்கரை முதல் வேளச்சேரி வரைக்கும் அந்த பொது போக்குவரத்தாக பறக்கும் ரயில் சேவையை ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய அதிக அளவுக்கான தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஏராளமானவர்கள் இந்த பறக்கும் ரயில் சேவையை பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில் பெரும்பாலும் இந்த ரயில் பயணிக்கக்கூடிய பாதை என்பது பாலத்தின் மீது கட்டப்பட்டிருப்பதன் காரணமாக பறக்கும் ரயில் சேவையாக இருப்பதன் காரணமாக அது பாதுகாப்பு கருதி தற்போது இந்த பறக்கும் ரயில் சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தரைக்காற்று வீசும்போது உயர்ந்த இடத்தில் பயணிக்கக்கூடிய அந்த ரயில் பேருந்து சேவை என்பது பாதிப்பை சந்திக்கும். பாதுகாப்பு கருதி மின்சார ரயில்களை இயக்குவதற்கு தற்காலிகமாக ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சி செய்திகள் லிபிகா விவரம் என்ன? தேவப்பிரியன், தற்போது சென்னையில் அதிகப்படியான மழை பெய்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக பெஞ்சல் புயலானது நாளை கரையை கடக்கும் என தற்போது கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மணிக்கு 65 முதல் 73 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது பலத்த காற்று வீசுவதன் காரணமாக சென்னை கடற்கரை மற்றும் வேளச்சேரி இடையே இயக்கப்படக்கூடிய புறன் ரயிலானது தற்போது 12:15 மணியிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வேயினுடைய சென்னை மண்டலம் அறிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக தற்போது இதன் அடிப்படையில் பயணிகள் வேளச்சேரியிலிருந்து சென்னை கடற்கரை வரை செல்லக்கூடிய பயணிகள் ரயிலுக்கு நிற்க வேண்டாம் எனவும் அவர்கள் தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பயணிகளின் உதவிக்காக ஹெல்ப்லைன் எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ரயிலை தொடர்பு கொள்வதற்கு ரயிலில் பயணம் செய்பவர்கள் தொடர்பு கொண்டு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்வதற்காக அவர்களுக்கு ஹெல்ப்லைன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பொது கட்டுப்பாடு சார்பாக 04425330952 என்ற எண்ணையும், அதே போன்று சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 04425354140 என்ற எண்ணையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று எழும்பூர், தாம்பரம், செங்கல்பட்டு, பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்கள்ல இருக்கக்கூடிய செல்போன் எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் பயணிகள் தங்களுக்கு தேவையான தகவல்களை, அதாவது ரயில் புறப்படுவதில் ஏதேனும் தாமதம் இருக்கின்றதா அல்லது ரயில் புறப்படுவதற்கு இல்லை என்ற முழு விவரங்கள் தெரிவது குறித்தும் முழு விவரங்களையும் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக தற்போது ஹெல்ப்லைன் என்பது தெற்கு ரயில்வேயின் சென்னை மண்டலம் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் மக்கள் தங்களுடைய பயணங்களை திட்டமிட்டு அதன் அடிப்படையில் அவர்கள் பயன்படுத்துமாறு தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.